கிளப் வசந்த விவகாரம் கொலையாளிகள் தொடர்பில் விசாரணை குழுக்கள் வெளியிட்ட சந்தேகம். அனுரகுமார திசாநாயகவின் பாதுகாப்பினை பலப்படுத்துமாறு கோரிக்கை. கடல்சார் ஒத்துழைப்பை பலப்படுத்த உடன்பட்ட இலங்கை அமெரிக்காவும். ரணில் அரசு மீளவும் தோற்றம் பெற வேண்டும். ரணிலை சந்தித்தார் யுனெஸ்கோ நிறுவன பணிப்பாளர் நாயகம். ஸ்ரீலங்கா அதிபர் தேர்தலுக்கான திகதி ஆணைக்குழு வெளியிட்ட தகவல். சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள அச்சுறுத்தல். வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா சட்டத்தரணிகளின் உதவியை நாடியுள்ளார். அவர் தனது உத்தியோகபூர்வ முகநூல் பக்கத்தில் வெளியிட்ட பதிவிலேயே இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார். அதன்படி மனிதாபிமானமுள்ள சட்ட நிபுணர்கள் யாராவது இருந்தால் தயவு செய்து உதவி செய்யவும். என் மீது 5 வழக்குகள் போடப்பட்டுள்ளன. சட்டம் தெரிந்தவர்கள் யாராவது உதவி செய்யவும் என பதிவிட்டுள்ளார். இதேவேளை வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனாவிற்கு எதிராக சாவகச்சேரி நீதவான் நீதிமன்றில் 5 வழக்குகள் தொடரப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் வைத்தியர் அர்ச்சுனா இவ்வாறு பதிவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தன்னை கைது செய்வது தொடர்பில் வெளியாகும் போலி தகவல்களை நம்ப வேண்டாம் என வைத்தியர் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் வெளியிட்ட காணொளியிலேயே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் இது திட்டமிட்டு பரப்பும் செய்தி எனவும் பிள்ளையான வதந்திகளை நம்ப வேண்டாம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். சாவகச்சேரி வைத்தியசாலை விடுதியில் இருந்து பதில் வைத்திய அத்தியட்சகர் ராமநாதன் அர்ச்சுனா நாளை காலை 8 மணிக்கு முன்னதாக வெளியேற்றப்படாவிட்டால் அரச வைத்திய அதிகாரிகள் சங்க கிளையினர் பணிப்புறக்கணிப்பு போராட்டத்தில் குதிப்போம் என எச்சரிக்கை விடுத்துள்ளனர். சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினர் வெளியிட்ட ஊடக அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அந்த அறிக்கையில் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை வைத்திய அத்தியட்சகராக ராமநாதன் அர்ச்சுனா நியமிக்கப்பட்டதன் பின்பு ஏற்பட்ட பிரச்சினைகள் யாவரும் அறிந்த ஒன்று. இவ்விடயம் தொடர்பான தவறான புரிதல் பொதுமக்கள் மத்தியில் காணப்படுவதனால் அது பற்றிய தெளிவுபடுத்தல்களை மேற்கொள்ள வேண்டிய நிலைக்கு நாம் ஆளாகியுள்ளோம். தனிப்பட்ட ஒரு மருத்துவரின் நிர்வாகம் சார்ந்த பிரச்சினை ஒட்டுமொத்த வைத்திய சமுதாயத்தையும் பாதித்துள்ளது. எனவே உண்மை நிலையை எடுத்துரைப்பதோடு அறிவு கண்கொண்டு இவ்விடயத்தை பொதுமக்கள் அணுக வேண்டும் என்பதே எமது எதிர்பார்ப்பாகும். வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா பதவியேற்றதன் பின்னர் அங்கு கடமையாற்றிய அனைத்து வைத்தியர்களும் ஒருமித்த குரலில் வைத்தியசாலையை விட்டு வெளியேறி தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட வேண்டிய நிர்பந்தம் ஏன் ஏற்பட்டது என்றும் காலக்கெடுகின்றி விடுதியில் இருந்து கடமையாற்றிய வைத்தியர்களை உடனடியாக வெளியேறும் சர்வாதிகார முறைமையினை பிரயோகித்தது சரியா எனவும் நீங்கள் ஏன் சிந்திக்க மறுத்திருக்கின்றீர்கள்? ஒரு வைத்தியராக நோயாளிக்கு தேவையான பாதுகாப்பான சிகிச்சையை வழங்க முடியாமல் போகும் பட்சத்தில் தொடர்ந்து அங்கு பணியாற்றுவது என்பது முடியாத ஒன்று. நோயாளர்களது உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத நிலையில் அங்கு பணியாற்ற முடியாத நிலைக்கு வைத்தியர்கள் தள்ளப்பட்டுள்ளனர். அதே நேரம் உடனடியாக பணிப்புறக்கணிப்பை அவர்கள் மேற்கொள்ளவில்லை. தான் கடமையாற்ற 2 மணித்தியாலங்கள் வைத்தியர்கள் தங்கியிருந்த விடுதியை விட்டு வெளியேறுமாறு அவர் பணித்துள்ளார். மகப்பேற்று விடுமுறையில் இருந்தவர்கள் என்று கூட கருதாமல் மனிதாபிமானமற்ற முறையில் கட்டாய இடமாற்றத்திற்கு வைத்தியர்களை உள்ளாக்கியுள்ளார். வைத்தியர்களது மூடப்பட்டிருந்த விடுதிகளை உடைத்து தன்கைப்படுத்தியுள்ளார். இவரது அதிகார தோரணைகளையும் அட்டூழியங்களையும் தட்டி கேட்க வைத்தியர்களை உளரீதியாக பாதிப்புக்கு ஆளாகும்படியான தகாத வார்த்தை பிரயோகங்களால் பேசியதுடன் தனது அதிகாரத்தை பயன்படுத்தி கட்டாய இடமாற்றங்களையும் வழங்கியுள்ளார். இதனால் வைத்தியர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். வைத்தியர்கள் மீது இவர் கொண்டிருந்த தனிப்பட்ட காழ்ப்புணர்வுகளே இவரது சர்வாதிகாரத்தன்மைக்கான செயற்பாடுகளுக்குமான காரணமாக மாறியுள்ளது. இவற்றை மேலதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தி பொறுமை காத்து வந்தனர் சாவகச்சேரி வைத்தியர்கள். வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை அலுவலகங்களுக்குள் நுழைய தடை விதித்து சாவகச்சேரி நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் வைத்தியர் அர்ச்சுனாவுக்கு எதிராக 5 வழக்கு தொடரப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இன்றைய நீதிமன்ற வழக்கு தொடர்பாக சமூக ஊடகங்களில் பதிவிடவோ நேரலை வெளியிடவோ நீதிமன்றம் தடை விதித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதேவேளை சமூக ஊடகங்களில் ஏனைய வைத்தியர்கள் மீது சுமத்திய குற்றச்சாட்டுகளிற்கான ஆதாரங்களுடன் சாவகச்சேரி காவல்துறையில் முன்னிலையாகி வாக்குமூலம் வழங்குமாறு உத்தரவிட்டுள்ளார். வைத்தியர் முன்வைத்த குற்றச்சாட்டுகளுக்கு நாளை ஆதாரங்களை சமர்ப்பிக்காவிட்டால் அவர் மீது வழக்கு தொடரலாம் என்று காவல்துறையினருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. இன்றைய வழக்கு விசாரணையின் முறைப்பாட்டளித்த சாவகச்சேரி வைத்தியசாலை வைத்தியர்கள் சார்பில் சட்டத்தரணிகள் திருக்குமரன், குருபரன் ஆகியோர் முன்னிலையாகியிருந்தனர். எனினும் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா வைத்தியசாலை விடுதியில் தங்குவதற்கு மட்டும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது.
சாவகச்சேரி வைத்தியசாலையில் இடம்பெற்ற பிரச்சினைக்கு முன்னர் வைத்தியர் அர்ச்சுனாவை அங்கு பலர் பார்த்திருக்க மாட்டார்கள். அங்கு நடந்த பிரச்சினைகளின் உண்மைத்தன்மையை வெளிப்படையாக மக்களுக்கு அவர் கூறியதன் பின்னர்தான் மக்களிடம் அவருக்கு அதிக செல்வாக்கு உண்டானது என்று பிரித்தானியாவில் இருக்கும் இராணுவ ஆய்வாளர் ஆரூஸ் தெரிவித்துள்ளார். மேலும் உண்மைகளுக்கு எப்போதுமே மக்களிடத்தில் வரவேற்பு இருக்கும் என்றும் அவர் கூறினார். ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார். இதேவேளை சாவகச்சேரி வைத்தியசாலையில் இருக்கும் இப்படியான பிரச்சினைகள் பொதுமக்களின் பார்வைக்கு இதுவரை வெளிப்படாமை தொடர்பிலும் இராணுவ ஆய்வாளர் ஆரோஸ் கேள்வி எழுப்பினார். அத்தோடு வைத்தியர் அர்ச்சுனாவுக்கு கனடாவில் இருந்து வந்த செய்தி தொடர்பிலும் இதன்போது தெளிவுபடுத்தப்பட்டது. சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் பணிகள் வழமை போல் சுமூகமாக நடைபெற்று வருவதாக வைத்தியசாலையின் புதிய பதில் வைத்திய அத்தியட்சகர் வைத்தியர் கோபாலமூர்த்தி ராஜீவ் தெரிவித்துள்ளார். வைத்தியசாலையின் இன்றைய நிலவரம் தொடர்பில் ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் மேற்கொண்டவாறு கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், வைத்தியர் அர்ச்சுனா நேற்று காலை அலுவலகத்துக்கு வருகை தந்து தன்னுடைய காலப்பகுதியில் ஏற்கனவே இருந்த அரச கடிதங்களை பார்வையிட்டு கையொப்பத்தை பதிவிட்டிருந்தார். மத்திய அரசால் வழங்கப்பட்ட கடிதத்தின் உண்மைத்தன்மை தொடர்பில் தனக்கு தெரியாது என்றும், தான் மத்திய அமைச்சரிடம் நேரடியாக சென்று கேட்டபோது தனக்கு அந்த கடிதம் வழங்கப்படவில்லை என்றும் வைத்தியர் அர்ச்சுனா தெரிவித்தார். நான் அந்த கடிதத்தின் பிரதியை அவருக்கு வழங்கினேன். அவர் அதனை பார்வையிட்ட போதும் எடுத்துச் செல்லவில்லை. அதன்பின் தொடர்ச்சியாக என்னை கடமையாற்றுமாறு கூறிவிட்டு அத்தியட்சகர் காரியாலயத்திலிருந்து வைத்தியர் அர்ச்சுனா வெளியேறினார். வைத்தியசாலை பணிகள் வழமை போல் சுமூகமாக நடைபெற்று வருகின்றன. எந்தவிதமான பிரச்சனைகளும் இல்லாமல் நோயாளிகள் தமக்கான சிகிச்சைகளை பெற்று வருகின்றார்கள். அதேபோல் வைத்தியர்களும் ஏனைய உத்தியோகத்தர்களும் தமது கடமையில் ஈடுபட்டு வருகின்றனர். நாங்கள் தொடர்ச்சியாக வைத்தியசாலையினுடைய அபிவிருத்தி பணிகள் தொடர்பாகவும் கலந்துரையாடி வருகின்றோம் என்றார். அத்துரிகிரியவில் கிளப் வசந்த உட்பட 2 சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய 2 சந்தேக நபர்களும் நாட்டை விட்டு தப்பிச் சென்றிருக்கலாம் என விசாரணை குழுக்கள் சந்தேகம் வெளியிட்டுள்ளது. இவர்கள் தென் கடற்கரை பகுதியிலிருந்து படகில் நாட்டை விட்டு தப்பிச் சென்றிருக்கலாம் எனவும் சந்தேகிக்கின்றனர். இந்த வாடகை கொலையாளிகள் தப்பிச் சென்றுள்ளதாக தகவல் கிடைத்த பல இடங்களில் போலீசாரும் போலீஸ் விசேட அதிரடிப்படையினரும் சோதனையிட்ட போதிலும் அவர்கள் தொடர்பில் எந்தவித தடயமும் கிடைக்கவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்துரிகிரிய பிரதேசத்தில் 8ஆம் தேதி இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் கிளப் வசந்த உள்ளிட்ட மேலும் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் கிளப் வசந்தவின் மனைவி மற்றும் பாடகி சுஜீவா உள்ளிட்ட சிலர் படுகாயமடைந்திருந்த நிலையில் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த துப்பாக்கிச் சூட்டு நடத்திய இருவரும் பாதுகாப்பு பிரிவில் இருந்தவர்கள் என சந்தேகிக்கப்படுவதாகவும் கூறப்படுகின்றது. மேலும் கிளப் வசந்த படுகொலை சம்பவம் தொடர்பாக 10 போலீஸ் குழுக்கள் தற்போது விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றன. இந்த தாக்குதல்களுக்கு பல்வேறு வழிகளில் ஆதரவளித்த 7 பேர் கைது செய்யப்பட்டு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இருப்பினும் துப்பாக்கிச் சூடு நடத்தியவர்களோ அல்லது அதை திட்டமிட்டவர்களோ இதுவரை கைது செய்யப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்கவின் பாதுகாப்பினை பலப்படுத்துமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தேசிய மக்கள் சக்தியின் பிக்குகள் முன்னிலையில் அழைப்பாளர் வாகமுல்லே உதித்த தேரர் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட உள்ள முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டதனை தொடர்ந்து அனுரவின் பாதுகாப்பினை பலப்படுத்துமாறு அநேக பிக்குகள் கூறியதாக அவர் தெரிவித்துள்ளார். எனவே அனுரகுமார திசாநாயக்கவிற்கான பாதுகாப்பினை பலப்படுத்த வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளார். பொதுவெளியில் நேரடியாக தோன்றாது கூட்டங்களில் பேசக்கூடிய வகையிலான வழிகள் குறித்து ஆராய வேண்டுமென அவர் வலியுறுத்தியுள்ளார். தங்களது அதிகாரத்திற்காக அரசியல்வாதிகள் எந்த வகையிலான ஈவிரக்கமற்ற செயல்களிலும் ஈடுபடக்கூடும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் கடல்சார் பாதுகாப்பில் ஒத்துழைப்பை மேம்படுத்த இலங்கையும் அமெரிக்காவும் உடன்பட்டுள்ளன. ஜூலை 12ஆம் தேதி வாஷிங்டனில் நடைபெற்ற 5வது இலங்கை அமெரிக்கா கூட்டாண்மை உரையாடலின் போது இந்த உடன்பாடு எட்டப்பட்டுள்ளது. இதன்படி சுதந்திரமான, திறந்த மற்றும் வளமான இந்தோ பசிபிக் பிராந்தியத்திற்கான அமெரிக்காவின் உறுதிப்பாட்டை 2 நாடுகளும் உறுதிப்படுத்தியதாக இலங்கை வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த ஒத்துழைப்பின் கீழ் இலங்கையின் ஹைட்ரோபிக் மேப்சிங் திறன் மற்றும் துறையில் பணியாளர்கள் பயிற்சி மற்றும் மேம்பாட்டிற்கான ஆதரவை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளை ஆராய அமெரிக்கா தீர்மானித்துள்ளது. ஏற்கனவே இலங்கைக்கு 2 கரையோர பாதுகாப்பு கப்பல்களை வழங்கியுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் எதிர்காலத்துக்காக வேணும் ஜனாதிபதி தலைமையிலான அரசு மீண்டும் தோற்றம் பெற வேண்டும் என்றும் ஆளும் தரப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் SP திசாநாயக்க தெரிவித்துள்ளார்.
இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசியலின் போது நாடு வங்குரோத்து நிலை அடையவில்லை என்பதை அரசியலுக்கு அப்பாற்பட்ட வகையில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நெருக்கடியான சூழ்நிலையில் அரசை பொறுப்பேற்று சவால்களை வெற்றி கொண்டுள்ளார். கோவிட் பெருந்தொற்று தாக்கத்தின் பின்னரான பொருளாதார தாக்கத்தை ஒரு தரப்பினர் அரசியல் நெருக்கடியாக மாற்றியமைத்தனர். ஜனாதிபதி செயலகத்தின் முன்பாக போதைப்பொருள் பாவனையாளர்கள் கூடாரமிட்டு தேசிய பாதுகாப்பையும் சட்டவாட்சியையும் கேள்விக்குள்ளாக்கினர். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே 2022 ஆண்டு போராட்டங்களை முடிவுக்கு கொண்டு வராமல் இருந்தால் நாடு மிக மோசமான நெருக்கடிகளை எதிர்கொண்டிருக்கும். போராட்டக்காரர்கள் என்று குறிப்பிட்டுக் கொண்டு பயங்கரவாதிகளை போன்று செயற்பட்டவர்களை அடக்கிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தனியார் வியாபாரிகளை கொண்டு அச்சமடைய போவதில்லை. ஜனாதிபதியின் சிறந்த திட்டமிடல் குறுகிய காலத்தில் நாடு பொருளாதார நெருக்கடியில் இருந்து மீண்டுள்ளது. தற்போதைய முன்னேற்றங்களை தொடர வேண்டுமாயின் நாட்டின் எதிர்காலத்துக்காகவேனும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசு தோற்றம் பெற வேண்டும் என்றார். யுனெஸ்கோ நிறுவன பணிப்பாளர் நாயகம் ஒட்ரே அசோலா அதிபர் ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்துள்ளார். யுனெஸ்கோ நிறுவனத்தின் பணிப்பாளர் நாயகம் ஒட்டோ அசோலா நேற்றைய தினம் இலங்கைக்கு வருகை தந்திருந்தார். இந்த நிலையில் அவருக்கும் ரணிலுக்கும் இடையில் கொழும்பு கோட்டையில் உள்ள அதிபர் மாளிகையில் சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளதாக அதிபர் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. யுனெஸ்கோவில் இலங்கை உறுப்புரிமை பெற்று 75வது ஆண்டு நிறைவடைந்ததை முன்னிட்டு ஒட்ரோ அசோலா இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அரசியலமைப்பின் பிரகாரம் அதிபர் தேர்தல் செப்டம்பர் 17ஆம் தேதிக்கு பின்னர் நடைபெறுமா என தேர்தல் ஆணைக்குழுவின் தவிசாளர் RML ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். விசேட ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் நேற்று கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அதன்போது அதிபர் தேர்தல் இம்மாத இறுதிக்குள் அறிவிக்கப்படும் எனவும் தேர்தல் திகதியை அறிவிக்க தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு நேற்று நள்ளிரவு முதல் அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் ஆணைக்குழுவின் தவிசாளர் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசியலமைப்பு மற்றும் அதிபர் தேர்தல் சட்டத்தில் உள்ள உண்மைகளுக்கு அமைய திகதிகள் நிர்ணயிக்கப்படும் எனவும் அதிபர் தேர்தல் தொடர்பான நடவடிக்கைகளின் திகதிகள் வேறு காரணம் கொண்டு மாற்றப்பட மாட்டாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அதிபர் தேர்தலுக்கான திகதிகள் அரசியலமைப்பில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும் அதன்படியே தேர்தலை செப்டம்பர் 17ஆம் தேதிக்கும் அக்டோபர் 16ஆம் தேதிக்கும் இடையில் நடத்த வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதிபர் தேர்தலுக்கான வேட்பு மனுக்களை ஏற்றுக்கொள்வது வாக்கெடுப்பு அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்து 16 முதல் 21 நாட்களுக்குள் செய்யப்பட வேண்டும் என்று தேர்தலை ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாளிலிருந்து 4 தொடக்கம் 6 வாரங்களுக்குள் நடத்தப்பட வேண்டும் என்றும் ரத்நாயக்க வலியுறுத்தியுள்ளார். காலிபூசா சிறைச்சாலையின் உதவி அத்தியட்சகர் உள்ளிட்ட அதிகாரிகளுக்கு போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளர் காமினி திசாநாயக்க இதனை தெரிவித்துள்ளார். கட்டுநாயக்கவில் அமைந்துள்ள பூசா சிறைச்சாலையின் உதவி அத்தியட்சகரின் வீட்டிற்கு சென்ற அடையாளம் தெரியாத இருவர் அவரது குடும்பத்தினரை அச்சுறுத்தியுள்ளனர். இந்த அச்சுறுத்தல் காரணமாக குறித்த அதிகாரிகளுக்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.